ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் குடிபோதையில் இருக்கக்கூடிய 2 வாலிபர்கள் ஒரு பெண்ணை அவதூறாக பேசி அவர் மீது எச்சிலை துப்பிய 2 நபர்களுக்கு நடந்த திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது வசந்த் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய வசந்துக்கு ஒரு 26 வயது இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த வசந்த் இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. இவங்களுடைய தங்கச்சி +1 படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த வசந்துடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்காருங்க. அவருடைய கடையை போட்டதாங்க பேரு. ஆனால் அந்த கடைக்குண்டான வருமானம் இவருடைய வீட்டுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஊதாரித்தனமாக தினந்தோறும் குடிச்சுக்கிட்டு குடிபோதையில் வெளியே போய் யார்கிட்டையாவது வம்பிழுப்பது, அந்த மாதிரி அடாவடித்தனமாக தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதே கிராமத்தை சேர்ந்த இவருக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்தது இன்னொரு நபர் தாங்க. அவருடைய பேர் தான் கௌதம். இந்த கௌதமும் இந்த வசந்தும் சேர்ந்தாங்கன்னா 2 பேருமே குடிபோதையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது விசேஷத்துக்கோ போயிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையை இழுத்து விடாம திரும்ப வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த இருவரையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இருவரும் அந்த ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் ஷாப்பை வச்சதுக்கான காரணமே தினந்தோறும் குடிச்சிட்டு அதே ஒர்க் ஷாப்லேயே தூங்குவது வழக்கங்க. அதே மாதிரியே இந்த கௌதம் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேத் ஒர்க்கில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி இந்த இருவருடைய குடும்பமும் இவங்களை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் யாருக்குமே அடங்காம தாங்க இவங்க இருவருமே ஊதாரித்தனமாக காசை செலவழிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி ஒரு கிராமத்துல ஒரு திருவிழா நடக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால இந்த இருவருமே அன்னைக்கு உண்டான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 8 மணிக்கு இவங்களுடைய ஒர்க் ஷாப்ல இருந்து இந்த இருவரும் ஒரு 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வாங்கிச்சிருக்கக்கூடிய 2 கோட்டரையுமே ஆளுக்கு ஒரு கோட்டரை அடிச்சுட்டு அந்த 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்போடைய சட்டரையுமே இழுத்து மூடிட்டு அந்த கீ இருக்கு இல்லையா, அந்த கீயை இந்த வசந்தோடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் தாங்க போட்டுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த இருவருமே அந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஏகப்பட்ட நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு குடிபோதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராட்டினத்துக்கு கீழேயே இந்த இருவரும் உட்கார்றாங்க. இந்த இருவரும் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி 2 காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணிகள், அந்த 2 பெண்களும் இந்த 2 நபர்களையும் பார்த்தபடியே நேராக பயந்தபடி இவங்க பக்கத்தில் உட்கார்றாங்க. யார் பாப்பா நீங்க, எதுக்காக எங்க பக்கத்தில் உட்காரீங்க அப்படின்னு மாதிரி தாங்க இந்த வசந்துடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா கௌதம், அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அண்ணா எங்களை மன்னிச்சுக்கோங்கண்ணா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யாருன்னே தெரில, ஒருத்தர் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனுக்கு பயந்துட்டு தான் நான் உங்ககிட்ட உட்காடுறோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அவ எங்கள் கண்ணு முன்னாடி நின்றாங்கன்னா நீங்கள் எங்களுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பையன் பயந்துக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஓ இதுதானா விஷயம், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதமும் இந்த வசந்தும் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பெண்மணிகள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கிட்ட ஒரு வாலிபர் அவரும் குடிபோதையில இருக்கிறாரு. அதே இடத்துக்கு இந்த இருவரையும் உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை நோட்டமிட்ட இந்த வசந்த் மற்றும் இவருடைய நண்பர் கௌதம் என்ன பண்றாங்கன்னா, யார்டா நீ, எதுக்காகடா இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, இந்த பொண்ணோடைய லவ்வர்டா நான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்க நிற்கக்கூடிய நபர் மிரண்டு போய் ஓட்டம் பிடிக்கிறாரு. ஓட்டம் பிடிச்சதுக்கு பிறகு இந்த 2 பெண்களும் என்ன பண்றாங்கன்னா, என்னங்கண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை அண்ணன் தானா சொல்ல சொன்னோம், எதுக்கு லவ்வர் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த கௌதம் விகாரமான முறையில் சிரிக்கிறாருங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, நாங்களும் 2 பேர் இருக்கிறோம், நம்ம பேசாம லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணா உங்ககிட்ட உதவி கேட்டதே பெரிய தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்கள் பயந்தபடி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க. இவங்க நகரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த வசந்த் மற்றும் இந்த கௌதம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்களை பின்னாடி ஃபாலோ பண்ணியே போறாங்க. கொஞ்சம் நில்லுங்கடி, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க தானே எங்களை தேடி வந்தீங்க, அப்புறம் ஏன் விலகி போறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க.
ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனை கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணிகள் பயந்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது, யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அங்கே நிறைய பேர் குடும்பமாக வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு குடும்பத்தினர் மட்டும் சந்திச்சு இவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையை வந்து விரிவாக்கமாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் இந்த 2 நபர்கள்கிட்ட எதிர்ப்புறத்தில் வந்து நிற்கிறாருங்க. யார்ப்பா நீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த வசந்த் சும்மா தாங்க இருக்கிறாரு. பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த கௌதம் இருக்கார் இல்லையா, அதை கேட்கறதுக்கு நீ யாரியா, உன் வேலையை பார்த்துட்டு போ, அந்த பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேன், எங்களுக்கு உண்டான பிரச்சனைக்குள்ளே நீ தலையிட விடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா இல்லைங்கண்ணா, இவங்க யார் என்னன்றதே எங்களுக்கு தெரியாது, தேவையெல்லாம் போய் சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி சொன்ன உடனே அங்கே நிற்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு சில ஆண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இருவரையும் போட்டு அடிக்கிற மாதிரி கை ஓங்குறாங்க. இப்படி கை ஓங்குறது தெரிஞ்ச உடனே ஏற்கனவே இவங்களும் குடிப்போதில் இருக்கிறாங்க. இப்படி இந்த 2 தரப்பினருக்கும் மாறி மாறி பெரிய சண்டைகள் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பெண்கள்கிட்ட சீண்டுனா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் கூடிய நிறைய ஆண்கள் வந்து அந்த கூட்டத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த வசந்த் மற்றும் இவருடைய நண்பர் கௌதமை போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சு வெளுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு வழி தாங்க முடியாம இந்த 2 நண்பர்களும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி தப்பிச்சோம் முளைச்சோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு இந்த இருவரும் அந்த இடத்த விட்டே திருவிழா நடக்கக்கூடிய பகுதியை விட்டே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி கிளம்பி வந்தவங்க வேகமாக வந்த காரணத்தினால ஒரு குளத்து பகுதிக்குள்ளே தாங்க போய் நிற்கிறாங்க வண்டியில். அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இருவரும் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் சும்மா விடக்கூடாதுடா, நம்ம கண்ணு முன்னாடி மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள், எவ்வளோ தைரியம் தான் மாட்டி விட்டுருப்பா, கூட்டமாக சேர்ந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க வெறியோட காத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போவே நம்ம போவோமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமா, அந்த பொண்ணுகளை எப்படியாவது நம்ம பார்க்கணும், அவர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. இப்படி இந்த இருவருமே நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பயங்கரமான அழுகுரல் சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே கௌதம் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து எதிர்ப்புறத்தில் முக்கல் புதர்களாக மண்ணி கிடக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஒரு குளத்து பகுதி அப்படின்ட்டு, அந்த குளத்துக்கிட்ட ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்குதுங்க. அந்த குளத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி ஒரு பாதை, அந்த பாதைக்கிட்ட யாரோ ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சு போட்டபடி ஒரு பச்சை நிற புடவையில் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போமாடா அப்படின்னு மாதிரி தாங்க இந்த கௌதம் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருந்தால் நம்ம வந்திருக்கிறோம், பேசாமல் கம்முன்று கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம கடைக்கே போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டேய், நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு தான் இருப்பியா, நீ முதல்ல என் கூட வா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதம் கையை பிடிச்சபடியே அந்த பெண் கிட்ட போகிறாங்க. அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட போன உடனே யார் பாப்பா நீ, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது அந்த பெண்மணி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு அவங்களுடைய முகத்தோட்டம் தெரியாமல் இப்படி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்க பதிலே சொல்ல மாட்டேன், நீ இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நிற்கிற அப்படின்னா நீ அப்பேற்பட்ட ஒரு பொண்ணாக தான் இருக்க முடியும், வேறு எதுக்காக இங்கே வந்து அழுக போகிற, கூட்டு வந்தவன் எதுவும் பாதிலே விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டலாக கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது கூட அந்த பெண்மணி அழுகிறத கொஞ்சம் கூட நிப்பாட்டாமல் அதே விஷயத்த திரும்ப செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. உனக்கு அவ்வளோ பெரிய இது பாச்சா, நான் எவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறேன், நீ பதிலே சொல்லாமல் இருக்கிற, ஒழுங்கா என்னை பார்த்து சொல்லுடி அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. ஆனாலுமே அந்த பெண்மணி எந்த ஒரு எதிர் பதிலுமே சொல்லாமல் வந்திருக்காங்க. இதோட விடாமல் இந்த வசந்தோடைய நண்பர் கௌதம் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறமா தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே இருக்க பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியை தரக்குறைவா கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளில் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுற பொண்ணு தானே, நீ உனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி தாங்க கேட்குறாரு பச்சையாக. இப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணி குனிஞ்சபடியே, நானே என்னுடைய குழந்தைய தவிக்க விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி பரிதவிச்சு போயிருக்கிறேன், என் மேலே வந்து நீங்கள் வந்து அசிங்கமாக பேசி ஆத்திரத்தை கலப்பாதீங்க, இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா நீங்கள் உயிரோட போவீங்க, இல்லை அப்படின்னா உங்களை வந்து சாம்பலாக்கிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி குனிஞ்சபடியே பேசுது. இதை கேட்ட உடனே வசந்தோடைய நண்பர் கௌதமுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. எவ்வளோ தைரியம் தான் நம்மக்கிட்டே இந்த மாதிரி பேசுவா, இவ குழந்தையோட வந்திருப்பாடா, குழந்தையோட கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி தொழிலுக்கு வரலாமா, அது கூட இவளுக்கு அறிவு இல்லை பத்தியா, குழந்தையோட வந்துட்டு அவள் வந்து குழந்தைய எங்கேயாவது போட்டிருப்பா, அந்த குழந்தைய வந்து கண்டுக்காமல் இருந்த காரணத்தினால அவன் கூட வந்தான் பத்தியா, அவன் பாதிலே விட்டுட்டு போயிருப்பான், திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த குழந்தை இல்லாமல் போயிருக்கும், ஒருவேளை அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்து செத்து போயிருக்கும் போல, அது தெரியாமல் இவ இங்கே உட்காந்து ஓன் அழுதுட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி ஆக்ரோஷமாக டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த கௌதம் என்ன பண்ணுறாருன்னா, என்னடி என்னை முறைச்சு பார்க்குற, இப்பொழுது நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே பக்கத்தில் நிற்கக்கூடிய வசந்த், டே இதுக்கு மேலே பேச வேணாம்டா, வாடா நம்ம ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம், மறுபடியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இழுக்காது அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுத்துமே இந்த கௌதம் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி மேலேயே எச்சில காரி துப்புறாருங்க. துப்புன உடனே அந்த பெண்மணி அப்படி தலைமுடியை வந்து குனிஞ்சபடியே அப்படியே தாங்க உட்காந்துக்கிட்டு உருண்டுகிட்டு இருந்திருக்காங்க.
எனக்கு என்னமோ தப்பா படுது, வா கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சிக்கிட்டு இவங்க இருவரும் அந்த பைக் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கடைக்கு வந்துருக்காங்க. அப்படி கடைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஒர்க் ஷாப்போடைய அந்த சட்டு வந்து பூட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதோட கீயை வந்து இந்த வசந்த் வந்து தேடிட்டு இருக்காருங்க அவருடைய பேண்ட் பாக்கெட்ல. தேடி பார்க்கும் பொழுது அந்த சாவியை காணவே காணோம். என்னடா அது, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள தானே போட்டோம், அதுக்குள்ள அந்த சாவி எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போயிட்டாரு. ஒருவேளை நம்ம திருவிழா கூட்டத்தில் வந்து மிஸ் பண்ணியிருப்போமா, அல்லது அந்த குளத்துக்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம்ல, அப்போ இது மிஸ் பண்ணியிருப்போமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த வசந்துக்கு ஒரு விஷயம் பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதாவது இவருடைய முகத்தில் அடிபட்ட காயத்தை வந்து துடைக்கிறதுக்காக இவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு கர்ச்சிப் எடுத்து முகத்தை துடைச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அந்த சாவி வந்து கீழே விழுந்திருக்கும். அந்த பெண்மணியை பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல தாண்டா விழுந்து கிடக்கும், வா போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இவங்க இருவருமே மறுபடியும் இவங்களுடைய கடைப்பகுதியிலிருந்து அந்த பைக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த குளத்து பகுதியை நோக்கியே போறாங்க. அப்படி குளத்து பகுதியை போய் சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதியிலே இவங்களுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு இருவரும் அந்த குளத்துக்கு கீழே இறங்கி போறாங்க. அதாவது ஏற்கனவே அந்த பெண்மணி உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தாங்க போறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது இவங்க கண்ட காட்சி இவங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத காட்சியாக தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துக்கிட்ட ஒரு பெண்மணி ஓன் அழுதபடி உட்காந்துருந்தாங்க இல்லையா, தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு, அந்த பெண்மணி அந்த குளத்துக்குள்ளேயே குதிச்சு தற்கொலை பண்ற மாதிரி தாங்க குதிக்கிற சத்தம் கேட்குது. டே மச்சான், அந்த பெண்மணி வந்து குளத்துக்குள்ளே குதிச்சிட்டாடா, இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வசந்த் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது இந்த கௌதம் என்ன பண்றாருன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கூட்டிட்டு வந்தவன் ஏமாத்திட்டு போயிருப்பான் போல, இவ குழந்தையோட தொழிலுக்கு வந்திருப்பா போல, அந்த குழந்தைய தனியா வச்சுட்டு இவ பாட்டுக்கு அவங்க கூட வந்துட்டு தகாத உறவுல இருந்திருப்பா. அந்த நேரத்தில் அந்த குழந்தை உருண்டு போய் அந்த குளத்துக்குள்ளே விழுந்திருக்கும், இல்லைன்னா நாய் ஏதாவது இழுத்துட்டு போயிருக்கும்டா. இப்படி குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற அந்த துக்கம் தாங்காம இந்த பெண்மணியும் அந்த குளத்துக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. நீ முதல்ல கீயை தேடி எடு, நம்ம எடுத்துட்டு கிளம்புவோம், நீ தான் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு பயப்படல, இதை நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இந்த இருவருமே அவங்க நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டேயே அந்த 100 மீட்டர் தொலைவிலேயே சுற்றி முற்றி தேடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா தேடினதுக்கு பிறகு இவங்க கையில வந்து அந்த கீ வந்து மாட்டுதுங்க. நல்ல வேளை சாவி குத்து கிடைச்சிருச்சு, இனிமே இந்த இடத்துல இருக்க வேணா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே அந்த பகுதியிலிருந்து மேட்டு பகுதிக்கு ஏறி வராங்க. ஏறி வந்த இருவருக்குமே ஈரக்குள்ளேயே நடுங்கிருச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, அந்த மேட்டு பகுதியில் அங்கங்கேயும் வந்து பாறைக்கல்லாம் இருக்கும் இல்லையா, அதுகளுக்கு இடையிலேயே ஏற்கனவே பார்த்த அந்த தலைமுடியை விரிச்சு போட்டுக்கக்கூடிய அந்த பெண்மணி பச்சை நிற புடவையிலேயே தத்ரூபமாக உட்காந்துருக்காங்க அழுதபடியே. இப்போதான ஒரு பெண்மணி அந்த குளத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி காட்சியை பார்த்தோம். மறுபடியும் இங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்களே, இது யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி தாங்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி பயங்கரமா ஆக்ரோஷமா சிரிக்கிறாங்க. டே, இங்க என்னடா நடக்குது, ஏற்கனவே ஒரு பொண்ணு குதிச்சிட்டா, இப்ப இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. சரி, அவ பாட்டு உட்காந்துருக்கட்டும், நம்ம கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதம் அவருடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி அந்த பெண்மணியை தாண்டி இந்த கௌதமும் இந்த வசந்தும் போகும்பொழுது இந்த கௌதம் மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த பெண்மணி கிட்ட வம்பிழுத்துருக்காருங்க. ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே நீ, இப்பதானே குளத்துக்குள்ள குதிச்ச, மறுபடியும் இங்க வந்து எப்படி உட்காந்துருக்க, உன்னுடைய உடம்பு எல்லாமே நனையாம இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. கேட்கறது மட்டும் இல்லாம இப்ப நீ தயாரா இருக்கியா, வரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. கேட்ட உடனே அந்த பெண்மணி டக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத ஒரு கொடூரமான ஒரு கோரமான ஒரு உருவத்தோட்டத்தை இவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துருக்கக்கூடியது ஒரு பெண்மணியே கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்றது இந்த இருவருக்கும் அப்போதாங்க புரிய வந்திருக்குது. கருன்னு ஒரு கோரமான ஒரு முகத்தோற்றத்தோட உடம்பு முழுக்க உப்பி போய் அந்த சேலை துணிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க மாற ஆரம்பிச்சிருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே வசந்துக்கு அள்ளு விட்டுருச்சுங்க, கையால் உடம்புலாம் வேர்த்து விடவிடக்க ஆரம்பிச்சிருச்சு. வாடா மச்சான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதம் கையை பிடிச்சி இருக்க கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த கௌதம் அந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறாருங்க, கொஞ்சம் கூட அசைவே இல்லாம. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வாடா சாவி கிடைச்சிருச்சுல, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமா இருக்கிறாரு. இருந்தாலுமே இந்த கௌதம் அந்த இடத்த விட்டு நகரமாடியே தெரியல. ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சதுக்கு பிறகு தாங்க இந்த கௌதம் சுய நினைவுக்கே வந்திருக்கிறாரு. வாடா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே அந்த மேட்டு பகுதியை நோக்கி வந்து இவங்களுடைய பைக்ல ஏறி உட்கார்றாங்க. பைக்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தூரத்துல இருந்து ஒரு சில அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கும் இல்லையா நாய்கள், அந்த மாதிரி நிறைய நாய்கள் வந்து ஊழையிட்டுக்கிட்டே இவங்களுடைய வண்டியை நோக்கி வருதுங்க. நாய் வேற மொத்தமாக துரத்தி வருது, பின்னாடி வேற ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய பைக்கை ஸ்டார்ட் அடிக்கிறாங்க. எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுடைய பைக்கு ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்கு பிறகு தாங்க தெரியுது உங்களுடைய பைக் வந்து ஆன் பண்ணாமலே இவருடைய நண்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அவசரத்திலையும் பயத்திலையும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே நான் பாட்டுக்கு வந்து கிக்கர் அடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி வந்து ஆன் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் பொழுதே அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடு கண்ணாடி வழியாக இந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய கௌதம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த பெண்மணி கோர உருவத்தோட்டத்தோடைய பின்னாடியே காத்து மாடி அப்படி பறந்து வந்துட்டு இருக்கிறாங்க சல்லுன்னு. இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும்பொழுது மச்சான் நீ டக்குன்னு போ அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இந்த இருவரும் மறுபடியும் இவங்களுடைய கடைக்கு வந்திருக்கிறாங்க.
கடைக்கு வந்த உடனே உங்களுடைய வண்டியை கூட சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டாமல் அப்படியே கீழே போட்டிருக்காங்க. போட்ட உடனே சட்டரை திறந்து அந்த சட்டரை வந்து உள்ள மூடி உள்ளுக்குள்ளே போய் படுத்திருக்காங்க. நம்ம போட்ட போதை எல்லாமே இறங்கிருச்சு, இது எல்லாமே கனவா அல்லது நிஜமானே தெரியலையடா, இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே திகச்சு போயிருந்திருக்காங்க. இவங்களை மறுபடியும் பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு சத்தம் மறுபடியும் இவங்களுக்கு வந்து கேட்க காத்திருந்துச்சு. என்ன நடந்துருச்சுன்னா, இவங்களுடைய ஒர்க் ஷாப்ல வந்ததுக்கு பிறகு அந்த சட்டரை இழுத்து மூடிட்டாங்க இல்லையா, சட்டுக்கு வெளியே இருந்து யாரோ டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யாரோ சட்டுக்கு முன்னாடி வந்து கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாங்கடா, போய் திறந்து படுறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வசந்த் சொல்றாரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, ஏற்கனவே ஒரு பேய்கிட்ட இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கிறோம், வெளியே இருக்கிறது மனுஷனா பேயான்றது தெரியாம எப்படி நம்ம வந்து சட்டரை திறக்க முடியும், நீ பேசாம கம்முன்றா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் நடுக்கத்தோட இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருக்குது. நல்ல வேளை அது போயிடுச்சு போல அப்படின்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த சட்டருக்கு முன்னாடி தூக்கி போட்டா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி தாங்க பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது, அந்த சட்டரை நெளிஞ்சு போற அளவுக்கு. இப்பயாச்சும் திறந்து பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, வேணா நீ வேணா திறந்து பாரு, என்னால் திறந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதம் சொல்றாரு. நீ தானே அந்த பெண்மணியை பயங்கரமா பேசி வாய் கொடுத்த, ஒழுங்கா நீ போய் திறந்து பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஒருவேளை நம்ம 2 பேரும் வந்து திருவிழா கூட்டத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணோம் இல்லையா, அவங்க எது தேடி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, போலீஸ் எது வெளியே நின்றுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ, சட்டரை திறந்து பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதுக்கு மேல நம்ம வந்து பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கௌதமே அந்த சட்டரை வந்து மெல்ல திறக்கிறாரு. திறந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காட்சியை பார்த்தார் இல்லையா, அதே காட்சி தாங்க அந்த சட்டருக்கு திறந்த உடனே எதிர்ப்புறத்திலேயே குத்த வச்சு உட்காந்துருக்குதுங்க. கோரமான ஒரு உருவத்தோட்டத்தில் கருன்னு ஒரு கரிய உருவம் அந்த பெண்மணி முடிய பூரா விரிச்சபடியே உட்காந்துருக்குது. மறுபடியும் சற்ற அந்த உள்புறமாகவே அடிச்சு கீழே இறக்கி விட்டு லாக் பண்ணியிருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, வேற யாரும் இல்லை, அந்த பேய் தான் நம்மளை தேடி வந்துருச்சு, நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க 2 பேருமே நடுக்கத்தோடு இருந்திருக்காங்க. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தூங்காம தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு குடிபோதையில் இருந்த காரணத்தினாலேயோ என்னன்னு தெரியலங்க, இந்த இருவருக்குமே தூக்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியாக அதிகாலை ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய ஒர்க் ஷாப்புடைய அந்த சற்று கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி தெரியுதுங்க. ஏற்கனவே இரவு நேரத்தில் நடந்துச்சு இல்லையா, அதே ஞாபகத்தோடையே இந்த வசந்த் டக்குன்னு கண்ணை முடிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது அந்த சட்டுக்கு கீழேயே வந்து வெளியே வந்து வெளிச்சம் தெரியும் இல்லையா, அந்த வெளிச்சம் இவருடைய கண்களுக்கு தென்பட்டு இருக்குது. பகலை விடிஞ்சிருச்சா, இப்போ வந்து யார் சட்டரை தட்டுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சட்டுக்கிட்டே நெருங்கி போய் அந்த சட்டரை வந்து மேலே ஏற்றுறாரு. மேலே ஏற்றி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் நிறைய நபர்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதாவது இவருடைய நண்பர் கௌதம் இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினர் தாங்க அழுதபடி நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு, நீ வெளியே வாடா, நீங்க 2 பேரும் நேற்று நைட்டு எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லு, எதுக்காக உன்னுடைய ஃப்ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என் ஃப்ரெண்டு என் கூட தானே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒர்க் ஷாப் கதவை வந்து மூடினார் இல்லையா, அதுக்குள்ள திரும்பி பார்க்கும் பொழுது இவர் மட்டும் தாங்க இருந்திருக்கிறாரு, வேற யாருமே காணா. இங்கே தானே இருந்தா, என் கூட தானே நைட்டு தங்கினா, எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள பார்த்து கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவருடைய சட்டை கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீ முதல்ல உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பாரு, அவன் என்ன பண்ணிட்டான்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் சரிதான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை, ஏன் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவர் ஆடி போயிட்டாருங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா, இந்த கௌதம் அப்படின்றவர் நடுராத்திரியில் எப்போ எந்திரிச்சு போனாருன்றது தெரியலங்க. அவருடைய வீட்டிலேயே விட்டத்தில் வந்து தூக்கு போட்டு தொங்கியிருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாருங்க இந்த வசந்த் அப்படின்றவர். கொஞ்ச நேரத்தில் இவருக்கு உசுரே போயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அழுதபடியே அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு இவருடைய நண்பருடைய வீட்டோடைய வாசல் கதவுக்கிட்டே போய் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து பார்க்கும் பொழுது தாங்க நிம்மதி பெருமூச்சே வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவருடைய நண்பர் வந்து தூக்கு போட்டு தொங்க ட்ரை பண்ணார் இல்லையா, அங்கே சேர் உழுகக்கூடிய சத்தத்தை கேட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் அவரை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கழுத்து புறா ரொம்ப நெருஞ்சிச்சு அப்படின்றதுனால பேசக்கூட முடியாத ஒரு திராணியில தாங்க இருந்திருக்கிறாரு. அதனால அவருடைய முகத்துல தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டு அவருக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்காரு இல்லையா, அது எல்லாமே சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு திண்ணையில் உட்கார வச்சிருக்காங்க. 2 பேரும் நீங்க நேற்று நைட்டு எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்றது தெரியல, எதுக்காக தூக்குல மாட்டி தொங்க போனா, யாரையும் காதலிச்சு ஏமாந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த வசந்த் வந்து கம்முன்னு இருந்திருக்கிறாருங்க. நீ இப்ப சொல்லல அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்றதே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த கௌதத்தோடைய ஃப்ரெண்டு வசந்த் என்ன பண்றாருன்னா, இந்த கௌதத்தை பார்த்து கேட்கிறாருங்க, நேற்று நைட்டு வரையும் என் கூட தாண்டா இருந்த, எப்ப நீ எந்திரிச்சு போனா, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்ச அப்படின்றது மாதிரி தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இவருடைய ஃப்ரெண்டு கௌதம் ஓன் அழுகிறாருங்க. நேற்று இரவு வந்து நடந்தது எல்லாமே உனக்கே தெரியுமாப்ல, நம்ம 2 பேரும் தூங்கிட்டோம், தூங்கினதுக்கு பிறகு என்னுடைய காலை பிடிச்சி யாரோ தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சு, டக்குன்னு நான் முடிச்சு பார்க்கும்பொழுது அந்த சட்டருக்கு முன்னாடி கிடந்தேன், நான் வாயை திறந்து உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பேசலாம் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால பேசவே முடியல, என்னோட கையை வச்சு எனக்கே அறியாம அந்த கதவோடைய சட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த தெரு வீதியிலேயே என்னையே அறியாம நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். இப்படிலாம் நான் நடந்து போறேன், எனக்கு என்னமோ நடக்குதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஆனா வாய் திறந்து சத்தம் போட்டு இப்படிதான் நடக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற சொல்றதுக்கு என்னால முடியல.
அதன் பிறகு என்னுடைய வீட்டோடைய கதவை தட்டி பார்த்தேன், அவங்க யாரும் திறக்கிற மாதிரி தெரியல. மாடியில் இருக்கக்கூடிய என்னுடைய ரூமுக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த விட்டத்திலேயே வந்து ஃபேன் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த குக்கியிலேயே என்னுடைய அம்மாவுடைய சேலையை போட்டு தூக்கில் மாட்டிக்கிட்டேன். தூக்குல மாட்டி தொங்குற வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு. இவர் பேசக்கூடிய இந்த விஷயத்தை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாருக்குமே புரிய வந்திருக்கிறது என்னன்னா, இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் ஏன் இப்படி பண்ணான்றது இவனுக்கே தெரியல. இப்போ வந்து இவனோட ஃப்ரெண்டை கேட்டால் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வசந்த போட்டு மணி முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று 2 பேரும் எங்கே போனீங்க, என்ன பண்ணி தொலைஞ்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த வசந்த் ஓன் அழுதபடியே நேற்றைய இரவு நடந்த அனைத்து விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இது ஒரு ஆன்மா செய்யக்கூடிய வேலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த வசந்தையும் இவருடைய நண்பர் கௌதத்தையும் இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஜடாமுனீஸ்வரருடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த ஜடாமுனீஸ்வரருடைய கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி இந்த இருவரையும் அந்த கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்கலங்க. நீங்க 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கடா, உங்களுக்கு அதுதாண்டா தண்டனை, என்னுடைய சன்னதிக்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்துறாரு. என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க சாமி, எங்களுக்காக ஏத்துக்கோங்க, இந்த இருவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது, ஏதோ ஒரு ஆன்மா செஞ்ச வேலை தான் இது, தயவு செஞ்சு அந்த ஆன்மா வந்து ஓட்டி விடணும், நீங்க தான் பேய் விட்டணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு பிறகு அந்த ஜடாமுனீஸ்வரருடைய கோயிலுடைய பூசாரி அப்படியே அருள் வந்த மாதிரி பக்கத்தில் நெருங்கி வராருங்க. சாட்டை எடுத்துக்கிட்டு இந்த கௌதம் இருக்கார் இல்லையா, அவரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அடிச்ச உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி பேசவும் ஆரம்பிக்குதுங்க. யார் நீ, எதுக்காக இந்த பையனை பிடிச்ச, உனக்கு அவ என்ன தீங்கு செஞ்சான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்ட உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் பேசவும் ஆரம்பிக்குது. அந்த ஆன்மாவினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துமணிங்க. இந்த முத்துமணின்ற பெண்மணி இவங்களுடைய கணவர் இவங்களுடைய குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக தாங்க இந்த குளம் இருந்துச்சு இல்லையா, அந்த குளத்து பகுதியிலேருந்து ஒரு கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குது. இந்த பெண் குழந்தையோட இவங்களுடைய குடும்பம் நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாங்க இவங்களுடைய பெண் குழந்தைக்கு பிறந்தநாள் வரக்கூடிய அந்த காரணத்தினால அந்த குளத்து பகுதிக்கு போய் குளிச்சுட்டு நீராடிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால இவங்களும் இவங்களுடைய கணவர் இவங்களுடைய அப்பா அம்மா இந்த தாத்தா பாட்டியோடைய இந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு அந்த குளத்து பகுதிக்கு போகிறாங்க. அப்படி குளத்து பகுதிக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் துணிகளை வந்து துவைச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த குழந்தை வந்து எப்படி கீழே உருண்டு போச்சுன்னு தெரியலங்க, அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்திருக்குது. அப்படி குளத்துக்குள்ள விழுந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த முத்துமணி அப்படின்ற பெண்மணி அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தினால இந்த இருவருமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. தண்ணியில் அடிச்சுட்டு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் காப்பாற்றுவதற்காக அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த முத்துமணின்ற அந்த பெண்ணினுடைய சடலம் மட்டும் கைப்பற்றி இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட சடலம் இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு நான் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய ஆன்மா அதே இடத்துல தான் வலம் வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக என்னுடைய குழந்தை இருந்து 1 வருட காலகட்டம் கடந்துருச்சு. நேற்றை தான் என்னுடைய குழந்தையோட பிறந்தநாள். அதுக்காக தான் நான் நினைவு வச்சு அந்த இடத்துலயே என்னுடைய குழந்தையை தேடிட்டு இருந்தேன். அநியாயமாக என்னுடைய குழந்தையை கவனிக்காம அதோட உயிர் போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்னுடைய குழந்தையை இழந்து பரிதவிச்சு போய் நான் அதுக்காக தேடி அழுதுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த இருவரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இருவரில் இவன் ஒருத்தன் கூட பரவாயில்ல, இவன் ரொம்ப அசிங்கமாக பேசினா. குடிபோதையில் பேசினதுக்கு பிறகுமே நான் வந்து இவங்களை வந்து விட்டுறணும், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு பிறகு என்னை அசிங்கமாக பேசினது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தையும் அசிங்கமாக பேசினான். அதனால தான் இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணேன். இவனோட உயிரை நான் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபமாக பேசுது. இதை கேட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த இருவரையுமே முறைச்சு பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே தவறுடா, அதனால தான் அந்த ஆன்மாவே உங்களை வந்து பொசஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி அந்த கிராமத்து மக்களுக்கே தெரியுங்க, கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்னாடி இவங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த திருவிழா நடந்துச்சு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய குளத்து பகுதியில் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுங்க. இந்த பெண்மணி ரொம்ப நல்ல பெண்மணியாச்சே, இதோடைய ஆன்மாவை வந்து நீ அசிங்கமாக பேசிட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த வசந்த் அவருடைய நண்பருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய நண்பன் செஞ்சது எல்லாமே தவறு தான், நான் பண்ணது எல்லாமே தவறு தான், எங்களை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் இந்த குடிக்கக்கூடிய இந்த பழக்கத்தையே நாங்கள் மொத்தமாக விட்டுறோம், நாங்கள் சத்தியவாக்கு கொடுக்குறோம், யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், தயவு செஞ்சு என்னுடைய நண்பனை வந்து மன்னிச்சு அவனுடைய உடம்பு விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரியே அந்த ஆன்மா மறுபடியும் என்னால் முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி அவங்க தான் சொல்கிறாங்கல்ல இனிமேல் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அந்த பையனை வந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், அவனுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தாங்க மனம் இறங்கி அந்த பையனுடைய உடம்பு விட்டு இந்த ஆன்மா வந்து வெளியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மயக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கு பிறகு இந்த 2 நபர்களுக்கும் நடந்த விஷயங்கள் பூரா தெரிய வந்ததுக்கு பிறகு இவங்களுமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமேல் யாரையுமே நீங்கள் பேசக்கூடாது இந்த மாதிரி அவதூறாக, முதல்ல இந்த கோயிலை வந்து நீங்கள் சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணி கையில் கயிறு கட்டிக்கணும், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்மாவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் காப்பாற்ற மாட்டேன்,
நான் உங்களுக்கு துணை நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அருள் வந்த பூசாரி சொல்றாரு. அதே மாதிரியே அந்த அருள் வந்த பூசாரிக்கு பயந்துகிட்டு இந்த இருவருமே கையில வந்து கைதை கட்டிக்கிட்டு இனிமே எந்த ஒரு குடிபோதையிலையுமே நாங்கள் ஈடுபட மாட்டோம், எந்த ஒரு பெண்மணியும் நாங்கள் அவதூறா பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இருவருமே அன்றைய பொழுது கடந்து மறுநாள் பொழுதுமே மண்சோறு சாப்பிட்டு விரதம் இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இருவருக்குமே அமானுஷத்தால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த வசந்த் மற்றும் இந்த கௌதம் இருக்காங்க இல்லையா, இருவருமே வேலையை முடிச்சுட்டு மதிய வேலை பொழுதுல கொஞ்சம் வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு வேலைக்காக போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பேருந்து நிலையத்தில் நிற்கும் பொழுது எதர்ச்சியாக ஏற்கனவே திருவிழாவில் ஒரு 2 பெண்மணிகளை வந்து இவங்க கிண்டல் அடிச்சாங்க இல்லையா, அதில் ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் சந்திச்சிருக்காங்க. அப்படி சந்திக்கும் பொழுது அந்த பெண்மணியுமே இந்த 2 நபர்களையும் பார்த்து மிரண்டு போய் ஓட்டம் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் நில்லுமா, பயப்படாதமா, நான் உங்ககிட்ட பேசணுமா, மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. எதுக்காக இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கும்பொழுது, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நாங்கள் வேணா உங்கள் காலில் வந்து விழுகுறோம், எங்களை மன்னிச்சுக்கோ, நாங்கள் செஞ்சதெல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னு மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த இருவருக்குமே மன திருப்தியே வந்திருக்குது. அதே மாதிரி நான் உங்களை மன்னிச்சிட்டேனா, நான் மனசில் எதுவும் வச்சுக்கல, என்னுடைய தோழிக்கிட்டே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மாதிரி தாங்க அந்த பெண்மணியும் கிளம்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி அந்த அமானுஷ உருவத்தை வந்து நாங்கள் என்னைக்கு பார்த்தோமோ அந்த உருவத்தோட்டம் இப்போ வரைக்கும் எங்களுடைய கண்களுக்குள்ளேயே நிற்குது. அதே மாதிரி இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த குடிபோதையில் ஈடுபடக்கூடிய அந்த பழக்கத்தை மொத்தமாக இருவருமே கைவிட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் எந்த பெண்மணிகளையுமே சீண்டக்கூடிய அந்த தவறான ஒரு செயலை வந்து நாங்கள் ஈடுபட மாட்டோம், நாங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய வசந்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.